Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு பர்த்டேக்கெலாம் செலிப்ரேட் பண்ணும்போது எத்தனாவது பர்த்டேவோ அதை டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. அதுபடி நான் இன்றைக்கி நம்பர் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் 2வை ட்ரா பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணி எடுங்க. ஃபஸ்ட் அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல கட் பண்ணிவிடுங்க. இதை கட் பண்ணிவிட்டு மொத்தம் நமக்கு 2 பீஸ் வேணும், 2. நீங்கள் அந்த லைன்ஸ் போட்டுட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா நீட்டாக கிடைக்கும். இப்போ 2 கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கார்ட்போர்டில் 3 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ க்ளூ கன் வச்சு இதை ஒட்ட போகிறோம். இதே மாதிரி அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். 2 ஃபுல்லாகவே இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம இதை ஒட்ட போகிறோம். நீங்கள் வெறும் ஒரு சிங்கிள் 2 மட்டும் வச்சுமே நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். உங்களுக்கு 3D லுக் கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த 2வை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு 2 கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து இப்படி மேலே பேஸ்ட் பண்ணிடணும். எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டில் மேலே இருக்கிற ஒரு ஷீட்டை மட்டும் பிச்சு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சரான கார்ட்போர்ட் கிடைக்கும். அந்த 2க்கு வந்து எவ்வளோ கேப்ஸ் இருக்கோ அதை மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அந்த ஹோல்ஸ்லாம் தெரியும்ல, அதை கவர் பண்ணணும். அப்போ தான் மேலே டெக்கரேட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. சப்போர்ட்க்கு நான் வந்து செல்லோ டேப் போட்டும் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி த்ரெட் அதில் போட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை வந்து அப்படி ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு 30 to 40 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ரொம்ப டைட்டாக சுற்றிடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இதை எடுத்துகிட்டு 2 சைடில் இருக்கிற த்ரெட்டையும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 2யும் நாட் போட்டுடணும். சென்டரில் வந்து ஒரு சுண்டு விரலை வந்து நீங்கள் நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு ரவுண்ட் வேணும் அதுக்காக. இப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ அந்த கலர்ஸ்லாம் எடுத்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் என்னென்ன கலர்ஸ் ஒட்ட போகிறேனோ ஃப்ளவர்ஸு, அந்த கலர்ஸ்லாம் வந்து இங்கே பெயிண்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் பாம் வச்சோம்னா நமக்கு கேப் தெரியாது. ஸோ அப்படியே ஒட்டிடலாம். ஃப்ளவர்ஸுங்கிறனால சென்டரில் ஒரு ஃப்ளவருக்கு இன்னொரு ஃப்ளவருக்கு நடுவில் கேப் தெரியும். அப்போ நமக்கு அந்த கார்ட்போர்ட் கலர் தெரியும். அதுக்காக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம். அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கிறேன். இப்போ இங்கே மேலே ரெட்டு வைக்க போகிறேன். அதனால் ஸோ அங்கே ரெட்டு. இதே மாதிரி இங்கே அடிக்கணும். இங்கே எல்லோ, நெக்ஸ்ட்டு வந்து க்ரீனு, நெக்ஸ்ட்டு ரெட்டு, நெக்ஸ்ட்டு ஒயிட்டு. இப்போ எல்லா ஃப்ளவரும் நான் மேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம அதை ஒட்ட போகிறோம். அதுவும் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒட்டலாம். ஒரு ஃப்ளவர் ஒட்டிட்டு ஒரு பீடு. நீங்கள் பேர்ல் பீடு கூட வாங்கிக்கலாம். நான் ஒரு டல் கோல்டில் ஒரு பீடு எடுத்திருக்கேன். பிக் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பண்ணுற ஃப்ளவருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பீட் வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த இடத்துலலாம். இப்போ ஒயிட் மட்டும் இருக்குது. நீங்கள் வைக்கவே வந்து க்ளூ அந்த பீட்ஸ்க்கும் வச்சிட்டிங்கன்னா ஓகே. இல்லைன்னா நம்ம திரும்ப க்ளூ அப்ளை பண்ணும்போதெல்லாம் வந்து அதாவது ஃப்ளவரை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒட்டும்போது அந்த க்ளூவெல்லாம் வந்து அங்கங்கே ஃப்ளவர்ஸ் மேலே ஒட்டும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வைக்கும்போது இந்த பீடையும் சேர்த்து வச்சுடுங்க. நீங்களும் பர்த்டேஸ் டெக்கரேஷன்ஸ்க்கு பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.